தாய் வீரமனசாமி எனக்கு இப்பனால் வேறுமில்லை. இனிமேல் ஒரு உலகம் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்று உறுதியான மனதுடனே பிரதிஜை செய்கிறேன். மேலும் எனக்கு பலமாமையால் இயேசுநாத சுவாமி பாடுபட்டு சிந்தனை திறத்தவங்களை பார்த்து என் பாவங்களை எல்லாம் பொறுத்து எனக்கு உடைய பிரசாத்தை மோட்ச பாக்கியத்தையும் தந்திருப்பீர் என்று முழுவதும் நம்பியிருக்கிறேன். திருச்சேசு படைக்கிற சத்தியங்களை எல்லாம் தேவதாமை அளித்ததினாலே நானும் உறுதியாக விசுவாசிக்கிறேன். ஆமென். ஒருவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருள் விண்ணேற்படைந்த மரியா என்பதே ஆகும். அன்னை மரியாள் தன் உலக வாழ்வின் இறுதியில் ஆழ்ந்த சரீரத்தோடு விண்ணகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். வானதுதரால் வாழ்த்து பெற்ற அன்னை மரியாள் அதே வானதுதரால் புடைசூழ விண்ணகம் எடுத்துக் கொள்ளப்பட்டார். விண்ணக தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றியதன் பலனாகித்தான் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு விண்ணக அரசியாக முடிசூட்ட பெற்று பெரும் பாக்கியம் பெற்றார். அன்னை மரியாள் போன்று நாமும் இறை சித்தத்திற்கு பணிந்து நம் விண்ணக பயணத்தை தொடர்வோமானால் நாமும் நம் அன்னையுடன் மூவர் கடவுளின் ஆட்சியில் பங்கு பெறுவோம் என்பது உண்மை என்ற நம்பிக்கையுடன் இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கு பெறுவோம். வேளாண்மை மாதா திருவிழாவின் 2ஆம் நாள் நவநாள் திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த திருப்பலியாகும் குறிப்பிட்ட நபர் நினைத்த நற்காலங்களுக்காகவும் தொழில் முன்னேற்றம் அடையும் அந்த பாஸ்கர் சகாய ஆன்சலின் குடும்பத்தினுடைய நன்றி திருப்பலியாகவும் குடும்ப நலன்களுக்காகவும் பிள்ளைகளுக்கு நல்லதொரு எதிர்காலத்திற்காகவும் குறிப்பிட்ட குடும்பத்தினுடைய நன்றியாகவும் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் நற்சுகத்திற்காகவும் ஞானம் குடும்பத்தினுடைய நன்றியாகவும் பிள்ளைகளின் நல்வாழ்விற்காகவும் பேர பிள்ளைகள் இறை ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்க வேண்டுதலாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இறைவன் இவர்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து நிறைவாக ஆசீர்வதித்து இவர்கள் விரும்பி வேண்டி நம்பிக்கையோடு அன்னை மரியாள் வழியாக கேட்கிற அனைத்து நலன்களையும் ஆண்டவர் திருப்பலியின் பயனாக இவர்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று திருப்பலியை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். அதோடு இந்த 2ஆம் நாள் நவநாளை சிறப்பிக்கின்ற நம்முடைய அழகுபுரம் இறை மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக திருப்பலியை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். திருயாத்திரையாக வந்திருக்கிற அனைத்து இறை மக்களையும் ஆண்டவர்தாமே ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். திருப்பலியில் தம்பியானத்தில் கலந்து கொண்டு ஆண்டவருடைய அருளை நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நாம் முழுமையாக பெற்றுக் கொள்வதற்கு நமக்கு தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்கள் தவறுகள் குற்றமுறைகள் அனைத்திற்காகவும் மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு தகுதியான முறையில் பலிகளை பங்கெடுப்போம். ஆன்மாவோடு விண்ணகமாட்சிக்கு எடுத்துக்கொண்டே நாங்கள் விண்ணகத்துக்குரியவற்றை என்றும் நாடி அவரது மாட்சியில் பங்கு விழுந்தகுதி பெருமாள் உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அதிகாரம்
அதிகாரம் 1 இறைஞர் வாக்கியங்கள் 39 முதல் 56 முடிய. அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டில் ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவை வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றில் குழந்தை மகிழ்ச்சி அழைத்துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்கு நீர் ஆசி பெற்றவர், வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், எண்ணிடவர நான் யார்? உன் வாழ்த்துறையின் காதில் விழுந்ததும் என் வயிற்றிலே குழந்தை பேர்வகை வாழ்த்துள்ளிற்று. ஆண்டவருக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பி நீ பெயர் பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை என் உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என்னை கடவுளின் நிலத்தை என் உள்ளம் பெயர் வகையை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்மையை கண்ணோக்கினார். இதுவரை எல்லா தலைமுறைகளும் என்னை பெயர் பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுளுக்கு அருள் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்பவருக்கு தலைமுறை தலைமுறையாக அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் சேர்ப்புடன் சிந்தி பொறை செலுத்து வருகிறார். வலியுறை அறிந்து தூக்கி எறிந்துள்ளார். தாழ்மையை இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வர்களை நேராய் அனுப்பி விடுகிறார். மூதரை குறைத்தபடி அவர் ஆபிரகாமையும் அவரது வழி வரவினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராய் இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு.